இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தியானம் காணிக்கையை பற்றியது. இன்றைய நற்செய்தியிலே ஒரு கைம்பெண் தங்கிட்ட இருந்ததை, தன் பிழைப்புக்கு வைத்திருந்ததை காணிக்கை பெட்டியிலே ஆண்டவருக்காக அதை காணிக்கை போடும் நிகழ்வை நம்ம வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கதை கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பங்குசாமி என்ன பண்ணார், ஆலயத்தை புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு செஞ்சார். அப்போது நிறையா நீங்கள் காணிக்கையெல்லாம் கொடுங்க சொல்லி மக்கள்கிட்ட கேட்டேன். முதல்ல பண தேவை இருக்கும் இல்லையா, கேட்டார். மக்கள்லாம் தாராளமாக கொடுத்தாங்க. அதனால் நினச்சாங்க, நம்ம நிறையா பணம் கொடுத்தா நமது பெயரை கல்வெட்டில் பதிச்சு வைப்பாங்க இல்லையா, இவ்வளோ காணிக்கை கொடுத்தா, அப்போ நம்ம நிறையா கொடுத்தா ஃபஸ்ட்டு நம்ம பேர் இருக்கும் என்று என்ன பண்ணாங்க, அவங்க நிறையா காணிக்கை அள்ளி கொடுத்தாங்க. அந்த பெயர் காலங்காலமாக அது கல்வெட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்தாங்க. கோயில் பணிகள் கொஞ்சமாக அப்படியே கட்டுமான பணி ஆரம்பிச்சிச்சு. அது வேலை ஓடிட்டு இருக்குது. அப்படியே ஒரு நாள் வந்தது, வேலை முடிஞ்சிச்சு. 1000 வந்தாங்க, ஆலயத்தை திறப்பு விழா பண்ணாங்க, கல்வெட்டையும் திறந்தாங்க. அதில் ஒரு பெண் பெயர் மட்டும் எழுதப்பட்டிருந்துச்சு, ஒரு லேடி பெயர் எழுதப்பட்டிருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், இவங்க நம்மளை விட்டு நிறையா காசு கொடுத்துருப்பாங்களோ, இவ்வளோ ஆச்சரியம், யார் பேரும் இல்லையே, இந்த கோயிலுக்கு உதவியாக வரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேர் மட்டும் இருக்குது. எல்லாருக்கும் ஆர்வம் தாங்கலை. சரி, பிஷப் மாதம் முடியட்டும், நம்ம ஃபாதர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. பிஷப் மாதம் முடிஞ்சது, எல்லாம் சகஜமாக ஆலயம் வேலை நடந்துச்சு, பூசை முடிஞ்சிடுச்சு. மக்கள் என்ன பண்ணாங்க, போயிட்டு பெரிய பெரிய தலைங்க இருக்கும் இல்லையா, போகிறாங்க. ஃபாதர் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கள், கல்வெட்டில் ஒரு அம்மா பேர் போட்டிருக்கீங்களா, யார் அவங்க? பெரிய நன்கொடை யாராவது கொடுத்தாங்களோ, இல்லை வேறு பெருசாக ஏதாச்சும் செஞ்சாங்க கோயிலுக்கு, இல்லை அவங்க பேர் மட்டும் போட்டிருக்கீங்களா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுவா, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தானே, அதோ நிற்கிறாங்க பாரு, அவங்க தான் சொல்லிட்டு இப்படி கையை காட்டினார் பங்குசாமியார். பார்த்தாங்க, வயசான ஆயா பொண்ணு அங்கே பார்த்துட்டு வெத்தலை பாக்கு டோக்கு வெத்தலை பாக்கு இடிச்சுன்னு இருந்துச்சு. இந்த பாட்டியா, இது என்ன பண்ணிச்சு, கல்வெட்டில் பேர் போட்டுக்கிறீங்க? எல்லாரையும் விட அந்த பாட்டி தான் பெரிய காரியம் பண்ணுச்சு தெரியுமா, அது ஃபாதர் சொன்னார். அப்புறம் என்ன பண்ணுச்சு, நீங்களாம் காசு கொடுத்தீங்க, இந்த மலையில் இருக்கு இல்லையா, நீங்கள் கொடுத்த காசு சிமெண்ட்லாம் வாங்கிட்டேன், ஆனால் அந்த கல் அதை கொண்டு வந்து கோயிலில் வந்து சேர்க்கணும்ல, தண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும்ல, அப்போ இதுக்கெல்லாம் மாட்டு வண்டி ஓடி இருந்துச்சு. அப்படி அம்மா தூரத்துலேருந்து நம்ம பொருட்களை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். அந்த மாட்டு வண்டி வருது இல்லையா, அந்த மாடுங்களுக்கு இந்த பாட்டு மேலே தண்ணி வச்சிச்சு. அதான் அந்த பேரை நான் பதிச்சு வச்சிருக்கேன்னு ஃபாதர் சொன்னார். இந்த பாட்டி மட்டும் களைப்பாக வர அந்த மாடுகளுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கலன்னா அவ்வளோ பெரிய பாரத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியுமா? அது மட்டும் இல்லை, நீங்கள்லாம் காசு கொடுத்தீங்க, கல்வெட்டில் பேர் வரும்னு நீங்கள் காசு கொடுத்தீங்க. ஸோ உங்களுடைய காணிக்கை ஏதோ எதிர்பார்த்து நீங்கள் கொடுத்தீங்க. நீங்கள் அந்த அம்மா அப்படி கிடையாது. வயசான பாட்டி மாட்டு வண்டி அந்த வீட்டு வாசல் போகும்போது என்ன பண்ணோம், ஒரு ஓட்ட சைட்டில் கொண்டாந்து தண்ணி வைக்கும், மாடு தண்ணி வச்சுட்டு போயிடும், திரும்பி போவோம், அடுத்த வண்டி வரும், தண்ணி வந்து வைக்கும். எதையும் எதிர்பார்த்து நம்ம செய்யலை. அந்த காணிக்கை கடவுளுக்கு போய் சேர்ந்தார், தான் பேரை போட்டிருக்கமான்னு சொன்னாங்க. எல்லோரும் தலை கவிழ்ந்தார்கள். சகோதரர்களே, காணிக்கை கொடுக்கின்ற அளவு இது முக்கியம் கிடையாது, நீ எந்த மனசோரை கொடுக்குறாலும் முக்கியம். எசப்பா அந்த காலத்தில் பெண்கள் எல்லாமே 2ஆம் தரம் மதிக்கப்பட்டாங்க.
ஆண்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாங்க. பெண்கள் சொன்னாலே அவங்க அடுத்த 2ஆம் பட்சம் அவங்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் விதவை கைம்பெண் என்றால் இன்னும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம கணவனை இழந்தவர்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நல்லவங்க இருந்திருப்பாங்க வச்சு பாருங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட கைம்பெண், கணவன் கிடையாது, வருமானம் எப்படி வருங்க அவங்களுக்கு, என்ன வேலை செஞ்சாங்களோ, ஏதோ கஷ்டப்பட்டு உழைத்தோ செஞ்சுருப்பாங்க. அந்த உழைத்த அந்த பணத்தில் என்ன பண்ணுறாங்க, தங்கிட்ட இருந்தது அதான் பிழைப்புக்காக, அதை கொண்டு வந்து ஆண்டவருக்காக காணிக்கையில் போடுறாங்க. பார்த்தீங்களா? ஏசு பார்த்து பாருங்க பார்ப்போம். இவர்கள் எல்லோரை காட்டிலும் அந்த கைம்பெண் தான் அதிகமான காசு படுறான்னு சொல்லுறது பாருங்க. சோர்களே, நாம் எந்த எண்ணத்தில் ஆண்டவருக்கான காரியத்தை செய்கிறோம் அதான் மிக முக்கியம். எவ்வளவு செய்யறது முக்கியம் கிடையாது. இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்குறோம். நம்ம நெபுகத்நேசர் அசீர் ராஜா என்ன பண்ணுறான், யூதாவை கைப்பற்றிக்கிறான், இஸ்ரேலை பிடிச்சிக்கிட்டு இங்கே இருக்குன்னு நல்ல தரமான இளைஞர்களை புஷ்ணு போயிடுறாங்க. அதில் 4 பேர் மிக முக்கியமான நபர்கள், 4 பேர் அங்கே பெயர் போடப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா, இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே குடும்பப்படுறாங்க. அங்கே இருக்காங்கெல்லாம். ராஜா அவர் முடிவு செய்கிறாரு, ஒரு 3 ஆண்டுகள் நம் நாட்டில் இருக்கிற நல்ல தரமான இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து நான் கூட வச்சுக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவங்களுக்கு ராஜா சாப்பிட்ற சாப்பாடு தான் கொடுக்கணும், ராஜா கொடுக்குற அந்த திராட்சை மது அதை கொடுக்கணும் என்று கட்டளை போடுறாங்க. ஆனால் இந்த தானியேல், மிசாவேல், அனனியா, அசரி, அந்த 4 பேருக்கும் மது குடிக்கும் பழக்கம் கிடையாது. கடவுளுக்காக அதை தியாகம் பிடிக்க மாட்டேன், வாழ்நாளில் மதுவை தொட்டு பார்க்க மாட்டேன். இது அவருடைய இது. அது மாதிரி ராஜா சாப்பிட்ற அசைவ உணவுகள் நான் சாப்பிட மாட்டேன் என்று கடவுளுக்கான ஒரு வைராக்கி வச்சுருக்காங்க. இப்போ அது பறிபோகிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. அரசர் உத்தரவு போட்டாரே, அரசர் உணவை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் உத்தரவு போட்டார்னா எப்படி மீற முடியும்? அப்போ இவங்களுக்கு சாப்பாடு போடுற அந்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா, தலைவர், அவர் ஐயா எங்களுக்கு இது பிடிக்காது, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, காய்கறி கொடுங்க, தண்ணி கொடுங்க, போதும், இந்த மாதிரி காய்கறி உணவு கொடுங்க, வெஜ்ஜு கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தலைவர் பயப்படுறாரு. ஐயோ அப்பா, எனக்கு ராஜா 3 வருஷம் டைம் கொடுத்துருக்காரு, இந்த 3 வருஷமாக என்ன பண்ணணும், நான் உங்களை நல்லா ரொம்ப வளர்த்துக்கணும், நிறுத்தணும். நீங்கள் சப்பையா சொல்லையா இருந்தீங்க, என் ராஜா என் தலை விட்டுருவார், அப்புறம் நான் காலி. அதனால் தயவுசெய்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஐயா இல்லை, தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், ஒரு 10 நாளைக்கு மற்றவங்களுக்கு அவங்களுக்கு வழக்கமாக கொடுக்குறத கொடுங்க, எங்களுக்கு வெஜ்ஜு சைவ உணவையே கொடுங்க, தண்ணியும் கொடுங்க. ஒரு 10 நாள் கழித்து நாங்கள் தெம்பு குறைஞ்சிருக்குமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் முடிவு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. 10 நாள் ஓடுது. மற்ற எல்லோரையும் விட இந்த 4 பேர் மிக திறமையாக இருந்தாங்க. சோசர்களே, என்ன கொடுக்குறது பெருசு இல்லை, அந்த வைராக்கிய கடவுளுக்காக அந்த முடிவு இருக்குது பாருங்க, அதான் முக்கியம். இந்த மனம் இருக்குது பாருங்க, அதான் முக்கியம். நம்ம எதை கொடுக்குறோம் கடவுளுக்கு, எந்த மனசோட கொடுக்குறோம், அதான் மிக முக்கியம். இதை கொடுத்தா என்ன கிடைக்கும், அது காணிக்கையில் போய் சேராது சகோதரர்களே, அது காணிக்கையாகாது. அந்த மாட்டுக்கு தண்ணி வச்சாங்களே பாட்டு, எதிர்பார்த்தாங்களா அவங்க? கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, உன் வழக்கை செய்வதை இடக்கை அறியாதிருக்கட்டும். நீ உதவி செய்யும்போது என்ன பண்ணு, தம்பட்டம் அடிக்காது. ஊர் பெரும் இன்னைக்கு அப்படி இன்னைக்கு பார்க்கலாம் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு 4 ஓலை கட்டி ஒரு குடம் தண்ணி வச்சு, ஒரு குடம் தண்ணி வைப்போம், தண்ணீர் பந்தல்னு அதுக்கு பேர். அங்கே போய் பாருங்க பார்ப்போம், எத்தனை போஸ்ட் வச்சுருப்போம் பாருங்க பார்ப்போம். நீங்கள் வம்ச வகையறவே போட்டுருவோம், போட்டு நாங்கள் தண்ணீர் பந்தல் வச்சுருக்கிறோம் போடுவோம். அப்போ நீ செஞ்ச காரியத்துக்கு மற்றவங்களாம் பார்த்து ஒன்று பாராட்டிட்டாங்க, நீ பெருமையை நீ அதுக்கான பலனை நீ வாங்கிட்ட. அப்போது இதற்கான பலனை நீ ஏன் சாமியோட எதிர்பார்க்குற? நீ எதிர்பார்க்கக்கூடாது. நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கு, நீ செஞ்ச விஷயத்துக்கு பலன் நீ வாங்கிட்ட. அப்படி இருக்கும்போது அதை கடவுளுடைய காணிக்கை லிஸ்ட்டில் போய் சேர்க்கக்கூடாது. நீ மனுஷனுக்கு செய்கிற, நீ அதை நீ புரியுதுங்களா?
சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய தியானம் இதுதான். காணிக்கை செலுத்துங்க, ஆண்டவருக்கு கொடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, சீசருக்கு கொடுத்து சீசருக்கு கொடு, சீசருக்கு கொடு, கடலை கொடு கடவுளுக்கு கொடு. 5 அப்பம் 2 மீன் பழகு நிகழ்ச்சி பாருங்க பார்ப்போம். கடவுள் ஆண்டவர் கேட்கிறாரு, உங்க கூட என்ன அதை கொண்டு வாங்க. கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதை பல்லுக்கு பெருக செய்து மக்களுக்கு விநியோகம் செய்கிறார் ஆண்டவர். அப்போ கடவுள் கேட்கிறார், நீ கொண்டு வா. ஆனால் எந்த மனசோட கொடுக்குறாரு நமக்கு முக்கியமான ஒன்று, மிக முக்கியமானதான். நான் அதை செஞ்சா கடவுள் எனக்கு கொடுப்பாரு, அப்படி செய்யாது. ஒரு சிறு நிகழ்வு நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்வு நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் வேதியருக்கு அங்கே படிக்கின்ற பொழுது நாங்கள் சண்டே சர்வீஸ்க்கு அடிக்கடி அது வாரம் போவோம். சனிக்கிழமை மதியம் போயிட்டு, அதாவது திருப்பலி இல்லாத கிராமங்களுக்கு நாங்கள் போய் ஞாயிறு வழிபாட்டுக்காக போவோம். நாங்கள் அப்படி நாங்கள் போகிற அந்த டைமில் நாங்கள் திண்டிவனத்தில் படித்து வைப்போம். ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் பஸ் ஸ்டாண்டு, அங்கே போய் தான் நான் லோக்கல் பஸ் ஏறி அந்த ஊருக்கு போகணும். நாங்கள் வாரம் போவோம். என் கூட இன்னொரு சகோதரர் என் கூட வருவார். நாங்கள் 2 பேர் தான் போவோம். அந்த ஊர் பேர் வேண்டாம், அது அந்த ஊருக்கு நாங்கள் போவோம். நாங்கள் போகும்பொழுது அந்த ரயில்வே அந்த மதுரை சோரை ஒற்றி ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துருப்பார். பிச்சைக்காரர் ரூம்னால அங்கே அங்கே 2 வருஷம் படிக்கும் பார்ப்போம், வாரம் பார்ப்போம், உட்காந்துருப்பார். நாங்கள் போகிறப்ப ஐயா சாமி தரும் போடுன்னு கேட்பார். சத்தியமாக சொல்கிறோம், என்கிட்ட காசு இருக்கும், 1 ரூபா கூட அவருக்கு போட்டது கிடையாது. அப்படியே போயிடுவோம். அன்றைய நாளில் எங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா போகிறாங்க. அவங்க தன்னுடைய குழந்தையை கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க. மிஞ்சி போன அந்த குழந்தைக்கு நடக்கிற பக்கம் இருக்கும், அவ்வளோதான். பாருங்களேன், ஒரு 2 வயசு இருக்குமா, அதான் இருக்கும். 2 வயசு 3 வயசு சின்ன குழந்தை, நடக்கிற பக்கம் அந்த குழந்தைக்கு அவ்வளோதான். அந்த குழந்தை கையில் அவங்க அம்மா கொடுத்த கொய்யாக்காய், சின்ன பிள்ளை கையில் எவ்வளோ பேர் கொய்யாக்காய் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு துண்டு இருக்குமா, அந்த கொய்யாக்காய் கொஞ்சம் சாப்பிட்டே போகுது. அந்த பிள்ளை சாப்பிடும் போது இந்தவர் என்ன பண்ணுறாரு, வழக்கமாக அந்த பிச்சு தர்மம் கேட்குறாரு. இந்த குழந்தை தன் கையில் இருந்த அந்த எச்சில் கொய்யாக்காயை அந்த தட்டில் போட்டுட்டு அது மாட்ட அப்படியே அம்மா கை பிடிச்சிட்டு போயிடுச்சு. இதை நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி இருந்து நாங்கள் நேரில் பார்க்கணும். இது கதை கிடையாது, நாங்கள் பார்த்த நிகழ்வு இது. உண்மையை சொல்லணும்னா எங்களை செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. நாங்களாம் வேதிய மாணவர்கள், எந்த இதுக்கும் நாங்கள் எதுவும் செய்யலை. அந்த குழந்தை பாருங்க பார்ப்போம், அந்த குழந்தைக்கு அது எச்சில்னு தெரியுமா, அது என்ன பயன்பட சொல்லுங்க பார்ப்போம். நம்ம துண்டு இருந்தாலும் அந்த குழந்தை பாருங்க பார்ப்போம், தங்கிட்ட ஒருத்தவங்க உதவின்னு கேட்குறாங்க, என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன் என்று அந்த பிள்ளை, அந்த பச்சை குழந்தை அதை அந்த தட்டில் போட்டு போது பாருங்க குழந்தை. இந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். நீ என்ன கொடுக்குறங்கிற அவசியம் கிடையாது. அந்த குழந்தை எதாவது எதிர்பார்த்து கொடுத்துச்சா? நம்ம ஒரு துண்டு கொய்யாக்கப்பட்ட நாளைக்கு ஒரு பெருசாக கொடுப்பாரு எதிர்பார்த்தா? ஒன்றும் கிடையாது. உதவின்னு கையேந்தினார், இருக்கிறத கொடுக்குறேன் என்று அந்த பிள்ளை. அப்போ தான் எங்களுக்கு மனசில் பட்டுச்சு, நம்ம என்ன வேதியன்னு பட்டுச்சு. சகோதரர்களே, அந்த குழந்தையின் உள்ளத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கைம்பெண்ணை போல எதிர்பார்த்தது செய்ய ஆண்டவர் தேவை கிடையாது. கடவுளை மட்டும் பிச்சை எடுக்கலாம், கடவுள் மட்டும் பிச்சை எடுக்கலை. நம்மகிட்ட வாங்கி தான் அவர் சாப்பிட அவசியம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறது அத்தனையும் ஆண்டவர் போட்ட பிச்சைன்னு பைபிள் சொல்லுகிறது. உங்ககிட்ட இருக்கிறது அத்தனையும் விவசாயம் வச்சு பார்ப்போம். உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனையும் நான் கொடுத்தவர் ஆண்டவர் சொல்லுவார். எங்கே நீ காணிக்க போடுறியா, நீ ஓசையை சொல்லுமா, நீ வச்சுக்கிறது அத்தனையும் நான் உனக்கு போட்ட பிச்சை, அந்த காணிக்கை எனக்கு கொடுத்துட்டு நீ என்ன ஏமாத்துறியா நீன்னு சொல்லிட்டு கேட்பாரு. 53 வச்சு பாருங்க போறீங்க. எனவே அவர் கொடுத்த நம்மகிட்ட இருக்கிற அனைத்தும் அவர் கொடுத்தது. இருந்தாலும் அதில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க நினைச்சோம்னா என்ன பண்ணணும், தூய உள்ளத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்கணும். தம்பட்டம் அடிக்காமல், தான் செஞ்சன் எகிரி குதிக்காமல், அமைந்த உள்ளத்தோடு நம் ஆண்டவருக்கு தரும் காணிக்கை கோடி பெறும். எனவே நாம் தூய உள்ளத்தோடு ஆண்டவர் காணிக்கை செலுத்துவோம். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார், நமக்கும் அருள் செய்வார். சந்திப்போம்.